ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனை அறிகிற அறிவில கொஞ்சம் கொஞ்சமாக வளருவதற்கு அவருடைய வார்த்தைகளை அதை குறித்து சற்று ஆழமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் ஒரு புதிய காரியத்தை பார்க்க போகிறோம். தேவாதி தேவனை அறிய வேண்டும் என்பது கிறிஸ்தவர்கள் நிச்சயமாய் செய்யக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அதுல இன்றைக்கும் நாம் புதிய ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், பரமபிதா நடாத நாற்று அப்படி என்றால் அதுல இருந்து என்ன புரிகிறது? அவர் நடுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக என்ன? அந்த நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிடுங்குகிறவரும் தேவனே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் வேற ஒன்றுமில்லை, வளர செய்கிறவரும் கர்த்தர் தான், நியாய தீர்ப்பு செய்கிறவரும் கர்த்தர் தான். எரேமியா 31வது அதிகாரம் அதுல 28வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தேவாதி தேவனுடைய குணாதிசயத்தை தம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக நன்றாய் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதே இடத்துல கனி கொடாத மரங்கள் எல்லாவற்றையும் வேரோடே அறுக்கப்படும் என்றும் வேதம் நமக்கு சொல்லித் தருகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கு அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, பரிசேயர்களும் வேதபாரர்களும் இயேசுவினிடத்தில் வந்து சீஷர்களை குறித்து அவர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறதை கண்டு குற்றம் கண்டுபிடித்து இயேசுவினிடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது முன்னோர்களால் வந்த சில பாரம்பரியத்தை மீறி நடக்கிறதுனால குற்றத்தை கண்டுபிடித்து அவர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதாவது முன்னோர்களின் பாரம்பரியம் என்று சொல்லும் பொழுது வேற எதுவும் இல்ல, மோசேயின் நியாய பிரமாணங்களினுடைய விளக்கங்களும் ஆசாரியர்களால் கொடுக்கப்பட்ட அனுதின சட்டங்கள் அவர்கள் பரம்பரையாக தலைமுறையாக கடைபிடித்து தான் கொண்டு வந்தார்கள். ஆதலால் அனுதின காரியங்கள் அவர்கள் செய்யும் பொழுது தீட்டு வந்து விடும் என்று எண்ணி அவர்கள் இந்த கை கழுவணும் கால் கழுவணும் என்றுள்ள காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு போதிக்கிற ஆட்களாக இருந்தாங்க. அது நம்ம மார்க் 7வது அதிகாரம் அதுல 2வது வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அடிக்கடி கை கழுவுறது பாருங்கள். அடுத்ததாக, கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வந்தார்கள். அப்போ அநேக ஆச்சாரங்கள், மேலோட்டமான கிளீனிங், அதாவது மேலோட்டமான ஒரு சுத்தப்படுத்துதல் இவர்களிடத்துல எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதுதான் கர்த்தர் இந்த இடத்துல சுட்டி காட்டுற ஒரு காரியமா இருக்கிறது. இங்க என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. அப்போ கற்பனை ஒன்று இருக்கிறது, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று. ஆனா நீங்க எப்படி போதிக்கிறீங்க? வேதபாரகரும் பரிசேயரும் ஆகிய நீங்க வேறொரு போதனை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நான் காண்கிறேனே. அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ? அதாவது தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய உதவி என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய இயலாமையின் நாட்களிலே, அல்லது ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்படுகிறது, முடியாம படுத்துட்டு இருக்காங்க, அப்போ ஒரு டம்ளர் தண்ணியோ ஒருவேளை உணவோ அவர்களுக்கு கொடுக்கிற அந்த வேளையில அதை கொடுக்காம என்ன போதிக்கிறாங்க இவங்க? நீங்க இங்க காணிக்கை செலுத்தினால் போதும், அதாவது கொர்பான் என்கிற ஒரு காணிக்கை, அதற்கு பணம் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சபையில இருந்து அல்லது அந்த ஆலயத்தில இருந்து உதவி அந்த ஜனங்களுக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு
காரியத்தை நீங்க செஞ்சா போதும் அப்படின்ற ஒரு போதனை நீங்க போதிக்கிறீங்க. நான் என்ன போதித்தேன்? 10 கட்டளையில நான் என்ன காரியத்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நீங்க என்ன போதிக்கிறீங்கன்றது கர்த்தர் இந்த இடத்துல அவங்களுக்கு திரும்பி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆதலால் கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார், மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அப்போ நடாத நாற்று என்ன செய்கிறது என்று பாருங்கள். ஒன்று, தவறான போதனையை கொண்டு வருகிறது. இந்த நாட்களிலேயும் அப்படித்தானே எத்தனையோ கல்ட் இருக்கிறது, கல்ட் குரூப். அதாவது வேதத்துல இருக்கிற ஒரு சில வசனங்களை மட்டும் வைத்து இதுதான் உண்மை என்று காண்பித்து அநேக ஜனங்களை நித்திய நரகத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கள்ள போதனைகள். எது முக்கியமோ அதை குறித்து போதிக்காமல் மேலோட்டமான காரியங்களை குறித்து போதித்து இதுதான் வழி, இதுதான் சத்தியம்னு சொல்லி தகாத ஒரு காரியத்தை ஜனங்களிடத்துல திணித்து கொண்டிருக்கிறதை நாம் இந்த கடைசி காலத்துல பார்க்கிறோம். இது ஒரு அடையாளம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரத்திலையும் சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்துல வஞ்சிக்கிறவர்கள் எழும்புவார்கள். இவர்கள் சபையில இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் கூட வஞ்சிக்கும் வண்ணமாக இவர்களுடைய போதனைகள் இருக்கும். கள்ள போதனைகள், நடாத நாற்றுகள், தேவன் நடாத நாற்றுகளை குறித்து இவர்கள் போதித்து ஜனத்தை மோசம் போக்குகிற காரியம் இந்நாட்களில நடந்தேறி வருகிறது. ஜனங்களே, நீங்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். பாருங்கள், ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க வாயினால என்ன, நீங்க உதடுகளினால நீங்க என்ன கனம் பண்றீங்க, ஆனா அதனால ஒரு காரியமும் இல்லை. உங்களுடைய இருதயம் என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அப்படி இல்லை. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் அந்த இருதயம் கேடுள்ளதா இருக்கிறதா, திருக்குள்ளதா இருக்கிறதா என்பதை பார்க்கிற தேவனா இருக்கிறார். போதிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? சுத்த இருதயத்தோட இந்த வேலையை நீங்க செய்றீங்களா? சுத்த இருதயத்தோட நீங்க இந்த காரியங்களை செய்கிறீங்களா? இல்ல ஒரு உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த காரியங்களை செய்கிறீர்களா என்பது கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆதலால் தான் கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார்? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பாருங்கள், வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறது எப்படி செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோடும். பாருங்கள், எல்லாம் உள்ளான மனுஷனிலிருந்து உண்டாகக்கூடிய காரியங்களை கொண்டு நீங்க ஆராதனை செய்ய வேண்டும். வாயில இஷ்டத்துக்கு வார்த்தைகள் வருகிறது, பயங்கரமான வார்த்தைகள் கோர்வையாக வருகிறது, பாடல்கள் எல்லாம் அற்புதமாய் பாடி அவ்வளவு நல்ல ஒரு டியூன் இருக்கிறதுன்றதுனால எல்லாம் ஒரு காரியமும் இல்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்நாட்களிலேயும் வர்ஷிப்பு என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய மேடைகள் எல்லாம் போட்டு புகைய போட்டு என்னெல்லாமோ செய்யறாங்க. ஆனா அது இருதயத்திலிருந்து வர வேண்டும். அந்த நேரம் கொஞ்ச நேரத்துக்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் அல்ல. அது உண்மையான ஆராதனை என்று சொல்லுகிறது. முழு நேரமும் எந்த நேரத்திலையும் இருதயத்துல கர்த்தரை குறித்து சிந்தித்து அவர் செய்த நன்மைகளை குறித்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி இந்த காரியங்களை நாம் உண்மையாய் செய்கிறோமா என்பது கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்ம காண்பிக்கிற இந்த வெளிப்படையான தோற்றங்கள் எல்லாம் மனுஷன் எப்படி வேணாலும் நம்மளை புகழ்ந்துட்டு போவாங்க, இகழ்ந்துட்டும் போவாங்க. அவங்களுக்கு நம்முடைய இருதயம் தெரியாதானால் கர்த்தர் என்றைக்கும் பார்க்கிறது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று. 10வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்டு உணருங்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்? பரிசேயர்களை பார்த்து சொல்லவில்லை, ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் கேட்டு உணருங்கள். ஐயோ ஜனங்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்தையும் அதனுடைய போதனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் கேட்டு உணருங்கள். எது சத்தியம், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தா கர்த்தர் என்னை நடுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நடாத நாற்று, பலவிதமான கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள்
காரியங்களை கேட்டு அதன் பின்னதாக ஓடி விடாதீர்கள். உங்களுக்கும் கர்த்தருக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை பாருங்கள். நீங்க கர்த்தரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறாரா? இல்ல உண்மையான ஊழியக்காரர்கள் உங்களுக்காக நின்று கர்சனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடத்துல ஒரு சில ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து வாழுகிறீர்களா? எனக்கு அன்பானவர்கள், தேவன் நடத்துகிறவர்களுடைய ஞான போதனைகளை நீங்க கேட்கலாம். அது இல்லாம தவறுதலாக உள்ளான மனுஷனுக்குள்ள சரியான ஒரு உணர்வு இல்லாமல் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அப்படிதான் என்று நினைத்து வஞ்சிக்கப்படாம இருக்க வேண்டும். ஆதலால் தான் கர்த்தர் இங்கே ஜனங்களிடத்தில் திரும்பி அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அதாவது சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்க, அது உங்களை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாயிலிருந்து புறப்படுகிறது என்ன? இருதயத்தில் நிறைந்து வாய் வழியாய் வரக்கூடிய வேண்டாத காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. இப்போதான் அவருடைய சீஷர்கள் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இந்த வசனம், அதாவது சத்திய வசனம், இயேசு கிறிஸ்து யாரு? வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தவர். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தைகள் பரிசேயர்கள் வேதபாரகர்கள் என்பவர்களை இடற வைத்தது. இன்னைக்கும் சத்தியத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க கூடியவர்களுடைய சத்திய வசனங்கள், தேவனுடைய சத்திய வசனங்கள், சத்தியமாய் போதிக்கிறவர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் அநேகருக்கு இடரலாதான் இருக்கிறது. இதெல்லாம் அப்படி இருக்கிறது இருக்காது, இவங்க சும்மா நம்மள பயமுடுத்துறாங்க, நியாய தீர்ப்பு அது இதுன்னு எல்லாம் சொல்லி பயமுடுத்துறது தான். ஆனா இது பயமுடுத்துறது கிடையாது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆக்கினைக்குள்ளாக போக கூடாது என்ற பாரத்தினால சொல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, கண்டிப்பு எந்த இடத்துல இருக்கும் தெரியுமா? கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறார். அதே போலதான் இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் இந்த காலத்துல யாருக்கும் கண்டிப்பு பிடிக்க மாட்டேங்குது. பிள்ளைகளை சீராய் நடத்த வேண்டும் என்றுள்ள எண்ணங்கள் இந்த காலத்துல யாருக்குமே இல்லைங்க. எப்படி வேணும்னாலும் பிள்ளைகள் நடக்கட்டும்னு விட்டு விடுறாங்க. இப்படி பட்டுட்டு காலம் கடந்த பிற்பாடு வேதனையிலையும் கஷ்டத்திலையும் தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தவித்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எந்த விதத்திலையும் நல் வழிகளில பிள்ளைகளை நடத்துவதற்கு ஒரு சான்ஸே இல்லாத உலகமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, பயமாக இருக்கிறது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்தா பிள்ளைகளை கண்டிக்க கூடாது, பிள்ளைகளிடத்துல இப்படி சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நீங்க பண்றீங்க. 10 வருஷம் கழிச்சு பாதிக்கப்பட போகிறவர்களும் நீங்கள் தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் கிறிஸ்தவ பெற்றோர்கள் வேதத்தை வாசித்து எவ்விதமா இருக்க வேண்டும் என்று அவரிடத்திலிருந்து தயவு செய்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு காரியங்களை செய்ய தொடங்குங்க. இல்லைன்னா இது காலம், கடைசி காலம், மோசமான காலமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆதலால் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். இந்த வசனத்தை கேட்டு அவர்கள் இடறினார்கள். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில சத்திய வசனத்தை பிரசங்கிக்கப்படுகிறதை கேட்கும் பொழுது அநேகர் இடறி போகிறார்கள். ஆதலால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை விட்டு விடுங்கள். அதற்கு முன்னமே என் பரமபிதா நாடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார். நாமும் சற்று நம்மை அலசி பார்க்க வேண்டியது இருக்கிறது, ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு நாம் வசனத்தினால் இடறுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். வசனத்தினால் நாம் இடறக்கூடாது. குத்துப்படுகிறதா இருந்தால், ஏசப்பா இந்த காரியங்கள் என்னை குத்துகிறது அப்படின்னா, என்னிடத்தில் குறை இருக்கிறதுன்னா நான் அது சரிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவரிடத்துல நாம் முழங்கால் படியிட்டு அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. பொய் சொல்லுகிற குணாதிசயம் சின்ன வயசுல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பா எனக்கு இந்த பொய் சொல்லுகிற குணம் சின்ன வயதுல இருந்தே ஒரு பழக்கமாக மாறினது, இன்னைக்கு எனக்கு நீங்க அதுல இருந்து விடுதலை கொடுங்க, அதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். அநேக காரியங்கள் இருக்கிறது, கீழ்ப்படியாமைகள், கொலை செய்கிறது, கோள் சொல்லுகிறது, புறங்கூறுவது, வேசித்தனம், கோபம், அசுத்தம், பொறாமை, வீம்பு, வம்பு, தூஷணம், பலவிதமான இச்சைகள் இதெல்லாம் வேண்டாத காரியங்கள். இவர்களுக்கெல்லாம் அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறவர்களுக்கு வசனம்
நிலம் இடரலாக தான் இருக்கும். அதாவது பொல்லாங்கனால் விதைக்கப்பட்ட களைகளுக்கு இது இடரலாக தான் இருக்கும். இப்படி மனம் திரும்பாமல் இடறுகிறவர்களுக்கு விளைவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் பிடுங்கி விடுவார். அந்த நிலத்துல இருந்து இனி ஒரு நாளும் வளராதபடிக்கு கர்த்தர் அதை பிடுங்குவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நடுகிறவரும் பிடுங்குகிற தேவனுமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுதான் அதனுடைய விளைவு. சரி, நடாத நாற்றை குறித்து நாம் இப்ப பார்த்தோம். கர்த்தர் நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். இனி நடுகிற நாற்றுக்கு என்ன குணம், அதனால் உண்டாகுகிற விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்க வேண்டும். அதனுடைய ஆழங்கள் நாம் பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு புரியும். துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் என்று எழுதியிருக்கிறது. துன்மார்க்கரின் ஆலோசனைனா என்ன? அநேகர் நம்மிடத்துல பல தகாத ஆலோசனைகளை சொல்லுகிறவர்களாக தான் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது துன்மார்க்கமான வழியில நாம் போவதற்கு ஏதுவான அந்த வார்த்தைகளை நாம் காதிலே போட்டுக்கொள்ளாமல், அதை குறித்து நாம் கேட்காமல் அந்த வழி விட்டு விலகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா லேவி சிமையோன் என்பவர்களுக்கு கொடுமையின் பட்டயம் இருக்கிறபடினாலே ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதிலே 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது: என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? லேவி சிமையோன் என்பவர்களுடைய கொடுமையின் பட்டயம் என்று நம்ம பார்க்க முடியும். இதே போல தகாத ஆலோசனைகளை சொல்லி தருகிறவர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்க கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? துன்மார்க்கரின் ஆலோசனையின் படி நம்ம நடக்க கூடாதுன்னா அப்படின்னா நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏனோக்கு என்பவர் நடந்தார் இல்லையா, அதுபோல தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவனோடு கூட நடந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. அப்பொழுது என்ன ஆகும்? அவர் எடுத்துக்கொண்டார், ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கும் நாம் ஒரு நம்பிக்கையோடு கூட தான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எடுத்துக்கொண்டு போவார், அவர் வருவார், அவருடைய வருகையில நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று எழுதியிருக்கிறது. அடுத்ததாக என்ன? பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் அதிலே 13, 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது. இந்த வழியில் நாம் நடக்க கூடாது, நிற்க கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அது வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்படின்னா நம்ம இந்த வழியை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வழி? ஜீவனுக்கு போகிற வழி. கேட்டுக்கு போகிற வழி என்றொன்று இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி என்றொன்று இருக்கிறது. அந்த வழிதான் அடைக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமத்துல நம்ம அதை பார்க்கிறோம், அந்த வழியை அடைத்தார் என்பது. ஆனால் இன்றைக்கு அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடி நமக்கு அந்த வழி திறந்திருக்கிறது. அதனால் அந்த வழியிலே நாம் போக வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்ததாக, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நம்ம தேவையில்லாத ஜனங்களுக்கு மத்தியில, அதாவது பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில நம்ம உட்காரக்கூடாது. கடைசி நாட்களிலே அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதா 1வது அதிகாரம் அதிலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. பாருங்கள், இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் இருக்கிறபடினாலே, கடைசி காலத்திலே தோன்றுகிறபடினாலே நாம் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில இருக்க கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எதுல நாம் தியானமாயிருக்கணும்? கண்ட காரியத்தை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறது அல்ல. வேதத்தில் பிரியமாயிருந்து, கடமைக்காக வாசிக்கிறதுனாலையும் ஒண்ணும் இல்லை. ஆனா எப்படி இருக்கணும்? பிரியமாயிருந்து. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு பிரியம் இருக்கணும். அந்த தியானிக்கும் பொழுது எப்படி தியானிக்க வேண்டுமாம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். அதற்கு அர்த்தம் என்ன?
என்ன? எப்பொழுதும் வேதத்தில் வசனத்தில் நிலை கொண்டிருக்க வேண்டும். இரவு பகல் என்று சொல்லும் பொழுது அந்த வேளைகளில் மட்டும் அல்ல, எந்த வேலை நாம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலையும் நாம் அவருடைய சத்திய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் தியானம் கொண்டிருக்க வேண்டும். தியானிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் அதுல 28வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கந்தாகே ராஜஸ்திரியினுடைய மந்திரி ஒருவர் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி வாசிக்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு அதுல ஒரு கேள்வியும் எழும்புகிறது. இவர் வாசித்து கொண்டிருக்கிறார் என்பது தேவனுடைய ஆவியானவர் அறிந்தபடினாலே அந்த ரதத்தினுடைய அதனிடத்தில் நெருக்கமாய் நீ போ என்று பிலிப்புவினிடத்திலே ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே 34வது வசனத்திலே மந்திரி பிலிப்புவை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இது சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பாருங்கள், வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரிடத்தில் கேள்வி எழும்புகிறது. இதுதான் தியானம். இது என்ன? இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்ல வருகிறார்? எனக்கு அதனால என்ன பயன் உண்டு என்றபடிக்கு அவர் கேள்விகள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை குறித்து பிலிப்பு அந்த மந்திரிக்கு சொன்ன உடனே அவர் அங்கே ஞானஸ்நானம் எடுத்து மகிழ்ச்சியாய் வீடு திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை அங்கே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியுமாகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துதான். இதுதான் வேதத்தை தியானிக்கிறதுனால வரக்கூடிய மாற்றங்கள். நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன சொல்லுகிறார், யாரை குறித்து சொல்லுகிறார், எதற்காக இந்த இடத்துல இப்படி வசனம் போடப்பட்டிருக்கிறது? நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொன்னாரே, யாரு நடாத நாற்று? ஏன் கர்த்தர் அதை பிடுங்கி போடுவார்? எதற்காக பிடுங்கி போட வேண்டும்? அப்படின்னா கர்த்தர் நடுகிற நாற்று என்றொன்று இருக்கிறதா? அதற்கு என்ன நடக்கிறது என்றெல்லாம் நாம் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய இருதயத்துல ஒரு சில கேள்விகள் வந்ததுனாலதான். இந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் உண்டு. இந்த பதில் தான் வேத சத்தியம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற அனுதின வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய, அல்லது வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்றுள்ள உறுதியும் பயமும் பக்தியும் நம்மிடத்துல வருகிறதுக்கு காரணம் வேதத்தை தியானிக்கிறபடினாலே தான். பாருங்கள், இப்படி இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாயிருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பாக்கியவான்? 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இப்படிப்பட்டவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வாசிக்கிற தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் ஏன் இருக்கிறான் என்றால் கர்த்தர் அவனை நடுவார். பாருங்கள், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஒரு மரம் அல்லது ஒரு சின்ன செடி நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படும் பொழுது அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு மரத்திற்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அந்த தண்ணீர், அதனுடைய தேவைகள் எல்லாம் அந்த இடத்துல சந்திக்கப்படுகிறதாய் இருக்கும். பாருங்கள், ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்கள், கர்த்தர் நடுகிறது இவ்விதமாக தான் இருக்கும். அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஏன்? அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை தண்ணீரோடு ஒப்பிட்டு பேசுகிறதை யோவான் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே புரிந்து கொள்ளலாம். அதிலே 37வது வசனம், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதது இருந்ததினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்பொழுது பாருங்கள் எப்படி இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் நமக்காக மரித்தார், அதனால நமக்கு பாவ மன்னிப்பு இன்னும் ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இருக்கும் இடமாகிய தேவனுடைய வலது வாரிசத்துல நாமும் ஒரு நாள் அவர் இருக்கும் இடத்துல நாமும் போய் சேருவோம் என்ற காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் இந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் மரணத்தை ருசி பார்க்கவில்லை. அதற்கு பிற்பாடு மகிமைப்படுவார். மகிமைப்படும் பொழுது
என்ன நடக்கிறது? மகிமைப்படும் பொழுது அவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நமக்காக பொழிந்தருளுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்மளால தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. பரலோகம் போய் சேர அவர் வழிகாட்ட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறவர் ஆவியானவர் தான். ஆதலால் அவர் மூலமாக தான் நாம் இன்றைக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். சகல சத்தியத்தை குறித்தும் நமக்கு சொல்லுகிறவர் தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவர். அவர் இருந்தால்தான் நமக்கு விடுதலை உண்டாகும் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இந்நாளிலேயும் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் நடுகிற மரமாக நாம் இருக்கிறோமா, அல்லது கனி கொடாததுனாலே அதை பிடுங்கி போடத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் தேவன் நடுகிறவராயும் மரத்தை கனி கொடுக்கவில்லை என்றால் அதை பிடுங்கி போடுகிற தேவனாயும் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வழிகளிலே நடந்து உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்து இரவும் பகலும் உடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களை நடுகிறவரும் அதை வளரச் செய்கிறவரும் கனி கொடுக்க செய்கிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு புரிந்து கொள்ள கிருபை பாராட்டினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அதே நேரத்துல நாங்க கள்ள போதனைகளுக்கு விருப்பமுள்ளவர்களாக எங்களுக்கு காது குளிரத்தக்கதான பிரசங்கங்களை கேட்டு அதன் வழியில நடக்க வேண்டும் என்று விரும்பி உம்முடைய வழிகளை விட்டு விலகும் பொழுது கர்த்தாவே, கனி கொடாததுனாலேயும் நல்ல இடத்துல நாட்டப்படாததுனாலேயும் கர்த்தாவே, நீர் எங்களை வேரோட ஆண்டவரை அறுத்து விடுவீர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு இன்னைக்கு நீங்க கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மாலே நடப்படுகிற நல்ல மரமாக, கனி கொடுக்கிற மரமாக நாங்க இருக்க வேண்டும் ராஜா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாய், நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே அப்பா, நாங்க கேட்கிறது மாத்திரமல்ல அதை தியானித்து அதை புரிந்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், நாங்க எவ்விதமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை அறிந்து அந்த வழியில நாங்க நடந்து எங்களை காத்து கொள்ளும்படிக்கு ஏசப்பா, எங்களுடைய இருதயத்தை தீட்டாய் மாறாதபடிக்கு இருதயத்தின் தீட்டுகள் எல்லாம் களைந்து போட்டு வசனத்தின்படி சுத்தமுள்ளவர்களாய் மாறுவதற்கு ராஜா எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், அல்லேலூயா.